ஏன் குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுர்வேதம் நிறைய மருத்துவ முறைகளை அந்த காலத்துல ஆயுர்வேதிக்ல என்ன ஒரு முறையை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. முதல்ல இப்படி ஒரு இந்த சொர்ண பிராசம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றிருக்காங்க. அதுல என்னென்ன இருக்கு சொர்ண பிராசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி ஹெர்பல் லெபோரட்டரி யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆயுர்வேத ஆச்சாரியா டாக்டர் பாலமுருகன் பேசுகிறேன். நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவ நிபுணராக இருக்கேன். இன்னைக்கு இந்த இம்யூனிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கொத்து கொத்தாக மனித உயிரை கொண்டு சொல்லக்கூடிய நோய்களுக்கு கொள்ளை நோய்கள்னு பேர். அப்படி கொத்து கொத்தாக கொண்டு சொல்லக்கூடிய நோய்கள் அதிகமாக இன்னைக்கு வந்திருக்கு ஒரு காலத்தில். இன்னும் எதிர்காலத்தில் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு இம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த இம்யூனிட்டியை ஆயுர்வேதம் 2 வகையாக பிரிக்கிறது. அது என்ன அந்த 2 வகை அப்படின்னா, நோய் வராமல் தடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நோய் வராமல் தடுக்கணும். வந்த நோயுடைய பலத்தை குறைக்கணும். வியாதி உட்பாதக பிரதிபந்தத்துவம், வியாதி உற்பத்தியை தடுத்து நிறுத்த வேண்டும். வியாதி பல விரோதித்துவம், வியாதிக்கு பலம் விரோதி, வியாதியுடைய பலத்தை குறைக்கணும். நோய் வந்துருச்சு, அந்த நோயோட தாக்கத்தை குறைச்சி அந்த உடம்புல இருந்து நோயை மிக விரைவில் வெளியேற்றணும். அப்படிங்கிற 2 விஷயத்தை ஆயுர்வேதம் சொல்லியிருக்காங்க. இது எல்லா மனிதர்களுக்கும் உண்டானதா? எல்லா மனிதர்களுக்கும் தேவையா அப்படின்னா, கட்டாயம் எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமாக தேவை. அதிலும் மிக முக்கியமாக தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு தேவை. ஏன் குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயதின் காரணமாக ஒரு நடுத்தர வயதினர்களுக்கு பலம், நல்ல பலம் இருக்கும். தேக பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பலம் நன்றாக இருக்கும். ஒரு 40 வயது கடந்தவங்களுக்கு கூட தேக பலம் நன்றாக தான் இருக்கும். அப்படி தேக பலம் நன்றாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இயல்பாகவே நோயை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். நோயின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஆற்றல் உங்க உடம்புல இயற்கையாகவே உண்டாயிடும். ஆனா இந்த குழந்தைகளுக்கு இந்த தேக பலம் அப்படிங்கிறது குறைவாக இருப்பதன் காரணமாக இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ அந்த இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்கு ஆயுர்வேதம் நிறைய மருத்துவ முறைகளை வழங்கியிருக்கு. இன்னைக்குள்ள நவீன அறிவியல்ல இந்த இம்யூனிட்டி பவரை எதிர்கொள்வதற்கு, இம்யூனிட்டி பவரை ஏற்படுத்துவதற்கு நிறைய உபாயங்களை நவீன மருத்துவ அறிவியல் மேற்கொள்ளுகிறது. நிறைய ஷெட்யூல் கொடுக்குறாங்க. அதுக்காக ஒரு கால அட்டவணையை கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இந்த நோயை எதிர்பார்ட்டில் ஏற்படுத்தியிருப்பாங்க, அப்படிலாம் காப்பாற்றி கொடுத்தவாசா நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள்லாம், நோயிலிருந்து தப்பிச்சு வந்த குழந்தைகள் தானே இன்னைக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம அப்பா அம்மா, நம்ம பாட்டன் பூட்டன்லாம் அப்படி வந்தால் அவங்க தானே. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது இல்லையா? அதனால அந்த காலத்தில் என்ன ஒரு முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. முதல்ல இப்படி ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுப்பதற்கு ஆயுர்வேதிக்கில் ஏதாவது முறையை பின்பற்றினார்களா, இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கணும். நம்ம கட்டாயம் அக்காலத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து நோய் எதிர்ப்பாற்றலை கொடுப்பதற்காக சில உபாயங்களை ஆயுர்வேத வைத்தியர்கள், ஆயுர்வேத மகரிஷிகள் பின்பற்றிருக்காங்க. அதை எழுதி வச்சிருக்காங்க, அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் குழந்தைகளுடைய நோயிலிருந்து தப்பிச்சு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஏதுவாக சில முறைகளை பின்பற்றியிருக்காங்க. அப்படி பின்பற்றின ஒரு முறை தான் சொர்ண பிராசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்த சொர்ண பிராசம் அப்படிங்கிறது
இன்னைக்கு பரவலாக ஆயுர்வேத மருத்துவர்களால் பின்பற்றி வருகிறது. அது என்ன இந்த சொர்ண பிராசம் அப்படின்னா, பர்டிகுலரா மாதத்துல புஷ்ய நட்சத்திரம், அதாவது பூச நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் இந்த சொர்ண பிராசத்தை கொடுத்தாங்க. 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். தைப்பூசத்தை விழாவாக கொண்டாடுறாங்க. தமிழகம் போற்றக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து தைப்பூசம். அந்த நட்சத்திரத்தில் தான் மாதம் மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த சொர்ணபிராசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்பற்றி கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ நம்ம வந்து நவீன மருத்துவ அறிவியலில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் தானே அந்த இது போடுறாங்க, நோய் ஏற்பாட்டை கொடுப்பதற்காக ஒரு உபாயங்களை கருவிகளை மேற்கொள்கிறாங்க. அதுபோல் ஆயுர்வேதிக்கில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு மாதத்துலேயும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த சொர்ண பிராசம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை ஒரு முறையை பின்பற்றியிருக்காங்க. இதன் மூலம் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுத்துட்டு வந்தாங்க. அதில் என்னென்ன இருக்குது சொர்ண பிராசத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தங்க பஸ்பம், நெய், வசம்பு, சங்கு புஷ்பி, நீர் பிரம்மி, இது போல் சில மூலிகைகளும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லைன்னா சில வைத்தியர்கள் வந்து தங்க பஸ்பம், நெய், வசம்பு கூட கலந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் தேன் கூட கலந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் கலந்து கொடுப்பதன் மூலமாக குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் ஏற்படுகிறது. இப்போ நோய் எதிர்ப்பாற்றல் ஏற்படுத்தணும், இம்யூனோ மாடுலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அது குழந்தைகளுக்கு இன்றைக்கு இப்போ சமீப காலமாக நிறைய ஆயுர்வேத மருத்துவர்கள் சொர்ணபிராசத்தை பின்பற்றி குழந்தைகளின் நோயிலிருந்து காத்துக்கிட்டு வராங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள் இதுதான், மேலே சொன்னக்கூடிய மூலப்பொருட்கள் தான். இது இப்போது டிராப்ஸ் வடிவிலையும், அதாவது சொட்டு மருந்தாகவும் மாத்திரை போலாகவும் கிடைக்குது. ஒரு ஆயுர்வேத மருத்துவர் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவரை நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த சொர்ண பிராசத்தை புஷ்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் ஒரு சொட்டு மருந்தாக கொடுப்பாங்க. அதன் மூலமாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நோய் ஏற்பாட்டில் ஏற்படுத்தி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வைக்க முடியும். இந்த சொர்ண பிராசம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 5 வயது வரை கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூடனா ஒரு 7-8 வயசு கூட நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம். இதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் தான், நோய் எதிர்ப்பாற்றலை கொடுப்பதற்காக உள்ள மருந்து தான். தாராளமாக கொடுக்கலாம். பிறந்த வயதிலிருந்து 7-8 வயது வரை கூட தாராளமாக அந்த சொர்ண பிராசத்தை பயன்படுத்தலாம். மிக முக்கியமாக ஆயுர்வேதிக்கில் பூஷ நட்சத்திரத்துலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால பூஷ நட்சத்திரத்தில் தான் அந்த சொர்ண பிராசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கலாம். இதனால் நாங்கள் வந்து இதனால் வரையும் கொடுத்த வரையும் எந்த ஒரு பக்க விளைவும் நாங்கள் வந்து இதுவரையும் நோட்டீஸ் பண்ணல. நான் ட்ராப்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அதில் எந்த பக்க விளைவும் இது வரையும் ஏற்பட்டதில்லை. இதில் இந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றும் பொழுது நிறைய ஒரு பொதுமக்களாக இருக்கும் பொழுது நிறைய கொஸ்டினை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எனக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது, அன்றைக்கி வந்து இந்த சொர்ண பிராசத்தை கொடுக்கலாமா? ஒரு ஜுரம் அடிக்குது, அன்றைக்கி வந்து இந்த புஷ்ய நட்சத்திரத்தில் வந்து சொர்ண பிராசத்தை கொடுக்கலாமா? சளி தொந்தரவு இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, என் பையன் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், மோஷன் சரியாக போக மாட்டேங்கிறாங்க, அப்போல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னா, இதெல்லாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலும் தாராளமாக அந்த ட்ராப்ஸை கொடுக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு கட்டாயம் ஒரு மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. மருத்துவர் உங்களுக்கு குழந்தைய பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சொர்ண பிராசத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் மருத்துவ அறிவுரையின் பேரில் எடுத்துங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது இந்த சொர்ண பிராசத்தை எடுப்பதனால எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஈவன் எடுக்கிற மூலமாக உங்களுக்கு இம்யூனிட்டி ஏற்பட்டு இருக்கிற நோய்களும் போயிடும். இனிமேல் நோய் வராமல் தடுக்க முடியும். இது முக்கியமாக இந்த மாதிரி வீடியோலாம் ஆயுர்வேதிக்கில் இப்படி ஒரு முறை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்துரைப்பதற்காக சொல்லக்கூடிய வீடியோ தான் இது. இது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணியோ இல்லை ஒரு நவீன மருத்துவத்துக்கு சவால் விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. பட் இப்படி ஒரு விஷயங்கள் வந்து ஆயுர்வேதிக்கில் அந்த காலத்தில் இருக்குங்கிற விஷயத்த நம்ம வந்து அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லணும். இப்படிலாம் அந்த காலத்தில் பின்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படிங்கிறதுனால தான் இது போன்ற வீடியோங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.